AMHனா நீங்க பிரெக்னன்ட் ஆக முடியாதா? அந்த ஃபாலிக்கிளோட கவுண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நிறைய கருமுட்டை வளர்ச்சி ஆகிறதுக்காக வணக்கம், நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் அடையார். இந்த AMH ஹார்மோனுங்கிறது என்ன? லோ AMHனா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். AMHங்கிறது ஒரு ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன், அதாவது நம்ம ஓவரியிலேருந்து ஓவேரியன் ஃபாலிக்கிள்ஸ்லேருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இதை இப்போ நம்ம ரொம்ப காமனாக எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, அந்த ஒவேரியன் ரிசர்வ், அதாவது நம்மளுக்கு எவ்வளவு ஃபாலிக்கிள்ஸ் ஒரு ஓவரின்னு எடுத்தோம்னா அந்த ஓவரி வந்து நம்ம பிறக்கும் பொழுதே இத்தனை ஃபாலிக்கிள்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே டிட்டர்மின் ஆயிருக்கும். அதோட ஃபாலிக்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் இருக்கும், இனி நம்மளால் எவ்வளோ நாள் நம்மளுக்கு அந்த ஒவேரியன் ஆக்டிவிட்டி இருந்து நம்மளால் ஃபாலிக்கிள் டெவலப் பண்ண முடியும், அதை டிட்டர்மின் பண்ணுற ஹார்மோன் தான் இந்த ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன். இது வந்து ஒரு ஸ்டேபிளான ஹார்மோனுங்கிறதுனால இப்போ நம்ம இதை த்ரூ அவுட் த ஓவிலேஷன் சைக்கிள் ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு ஹார்மோனுங்கிறதுனால இந்த ஹார்மோன் வச்சு தான் நம்ம அந்த ஒவேரியன் ரிசர்வ்ங்கிறத நம்ம கணக்கெடுக்கிறோம். பட் இந்த ஒரு வேல்யூ வச்சு நம்ம கண்டிப்பாக இதுதான் உங்களோட ஓவரி, இவ்வளோ ஃபாலிக்கிள் தான் உங்களுக்கு இருக்குது, நீங்களால் இவ்வளோ தான் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிட்டர்மினேஷனுக்கெலாம் வர முடியாது. பட் ஒரு மெஜாரிட்டி, அதாவது நம்மளுக்கு அந்த ஒரு டே 2 AFC ஆன்ட்ரல் ஃபாலிக்கிள் கவுண்ட்னு ஒவேரியில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஃபாலிக்கிள்ஸ் வச்சும் இந்த AMH ஆன்டி முல்லேரியன் ஹார்மோனுங்கிற ரெண்டு வேல்யூம் வச்சு நம்மளால் ஒரு ஒவேரியன் ரிசர்வ், இந்த எவ்வளோ ஃபாலிக்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு எடுக்கிறதுக்கு முடியும். ஸோ இந்த ஒவேரியன் AMH வேல்யூ லோவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அதை உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமானா, மெயினாக பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் லோவாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு ஏஜ் ஆக ஆக இது லோவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கும் இந்த AMH வேல்யூஸ் அண்ட் ஒவேரியன் ரிசர்வுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கிறதுனால ஒரு ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அந்த மாதிரியான ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த AMHங்கிற வேல்யூ குறைவாக இருக்கும். அப்போ இந்த AMH வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமானா, ஒரு ஓரளவுக்கு தான் சில மெடிக்கேஷன்ஸ்லாம் DHEAஸோ இல்லை வந்து CoQ என்சைம்ங்கிற வந்து சில மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஒரு AMH வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுமே தவிர, ஒரு டெஃபினட்டிவாக இந்த மெடிசன் எடுத்தீங்கன்னா உங்களோட AMH வேல்யூ கூடுதலாக ஆயிடும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. பட் சில சமயம் பார்த்தீங்கன்னா அதோட நேச்சுரல் வேஸ், அதாவது உங்களோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால, உங்களோட டயட்ரி பேட்டர்ன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால, இந்த மாதிரியான சில மெடிக்கேஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறதுனால நம்மளால் நம்மளோட AMH வேல்யூஸை கொஞ்சம் மேபி ஒரு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ ஒரு வேல்யூ வச்சு நம்ம இதுதான் டயக்னாசிஸ், உங்களுக்கு ரொம்ப குறைவுங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்ம சொல்ல முடியாது. சில சமயம் அது ஒரு மாறுறதுக்கான சான்ஸும் இருக்கும். அப்படி உங்களுக்கு அந்த லோ AMH வேல்யூவாக இருந்ததுன்னா என்ன இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்கணும்னா, நீங்கள் ஒரு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்க போகிறீங்கன்னா அது மாதிரி கொஞ்சம் இல்லாமல் சீக்கிரமாக ப்ரெக்னென்சி பிளான் பண்ண ஆரம்பிக்கிறது வில் பி பெட்டர். இல்லை நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ வந்து ரொம்ப லோ வேல்யூஸ் மாதிரி பார்க்குறோம்னா சில சமயம் நம்மளுக்கு அந்த ஒரு மெடிக்கேஷன் வச்சு அந்த ஃபாலிக்கிளோட கவுண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஒரு சைக்கிள்லேயே ஓவிலேஷன் இண்டக்ஷன்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான மெடிக்கேஷன்ஸ்லாம் கொடுத்து நிறைய கருமுட்டை வளர்ச்சி ஆகிறதுக்காக நம்ம சில சமயம் ஒரு மெடிக்கல் ஹெல்ப்பும் நம்ம கொடுப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு லோ AMH வேல்யூவாக இருக்குது, இல்லை ஏஜும் அந்த அரௌண்ட் 30ல் இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ ஒரு கல்யாணமோ ப்ரெக்னன்சியோ அதை பற்றி நீங்கள் யோசிக்கலைன்னா ஒவேரியன் ப்ரிசர்வேஷன், அதாவது எக் ரெட்ரீவல் பண்ணி எக் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் பேசினீங்கன்னா அவங்க உங்களுக்கு இதெல்லாம் என்ன ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ லோ AMHனா கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ரெக்னென்சியே கிடையாது, நேச்சுரலாங்கிறது அர்த்தம் கிடையாது. பட் லோ AMH வேல்யூ இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு ஏர்லியாக ப்ரெக்னென்சி பிளான் பண்ணி அதுக்கு உண்டான மெடிக்கேஷன்ஸ்லாம் எடுத்து உங்கள் டாக்டரை அணுகி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது will always be better.